என்னம்மா சமையல் செஞ்சிருக்க, சாம்பார்ல உப்பே இல்ல. உப்பு இல்லைங்களா? நான் போட்டனே, ஒருவேளை கரைஞ்சிருக்குமோ? அடிப்பாவி, உனக்கு நான் இன்னொரு அம்மா மாதிரிம்மா. என்கிட்ட எதா இருந்தாலும் சொல்லணும், கூச்சப்படக்கூடாது. அப்போ தினமும் 11 மணிக்கு எந்திரிக்கலாம், ஒன்றும் சொல்ல மாட்டீங்க இல்லைங்க அத்தை? நல்ல மருமகளை பிடிச்சிருக்கேன். மருமகளே, ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபா போட்டுட்டாங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். என் புருஷன்கிட்ட அன்னைக்கே சொன்னேன், தனியாக சீட்டு எழுதுங்க, 1000 ரூபா நமக்கு வரும்னு. இன்னைக்கு பாரு, மாமியார் எடுக்க போயிட்டா, நமக்கு 1000 ரூபா லாஸு. இந்தாம்மா, ரேஷன் கார்டுக்கு வந்த மொத்த 1000 ரூபாயும் உனக்கிட்டே கொடுக்குறேன். வீட்டு செலவு பார்த்துக்கோ, மீதான் உன் செலவுக்கு வச்சுக்கோ. நீங்க எனக்கு இன்னொரு அம்மாமா. சரி, இவங்கள போய் நான் சந்தேகப்பட்டுட்டேனே. கல்யாணம் ஆன புதுசுல கஞ்சி கொண்டு போறவளே என் நெஞ்சிக்குள்ள நீ வாரியா அப்படின்லாம் பாட்டு பாடுனீங்களே, இப்போ ஒரு பாட்டு பாடுங்களேன். அதனாலதான் செல்லம், கல்யாணம் ஆன புதுசுல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம கஞ்சியே குடிச்சிட்டு இருக்கிறோம். அது போதாதா? அட பாவி மனுஷா, இப்படி ஏமாத்திட்டியடா. அப்பயே நான் சுதாச்சிருக்கணும், ஏமாந்துட்டுனே. காலேஜ் போகும்போது பைய தூக்க கேவலமா நினைச்சவன் இன்னைக்கு கட்ட பைய தூக்கிட்டு கொண்டாடி பின்னாடி போறான். சீக்கிரம் வாங்க, பர்ச்சேஸ்க்கு டைம் ஆச்சு. பின்னாடி தாமா வரேன். அட பாவி மவனே, எப்படி மாறிட்டியடா. தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. கண்ணாணி தூங்கடா, என் கண்ணாணி தூங்கடா.